ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2/9/11 இந்த தலைப்பு. ஒரு மனிதன் பொருளாதார ரீதியான தன்னிறைவுகள் அடைந்து தனக்கும் தான் சார்ந்த உறவுகளுக்கும் பின்வரும் சந்ததியினருக்கும் வேண்டுமளவான தனத்தை சேர்த்து வைத்து விட்டு செல்வதற்கு இந்த 3 எண்கள் ஒரு மந்திரம் போன்றவை. ஜாதகத்தில் 2 அப்படிங்கிறது நம்மளுடைய தனமும் மற்றும் குடும்பத்தையும் குறிக்கிறது. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்படி இப்போ குடும்பத்துக்காக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் தனம் சேர்ப்பான்கிறத மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய இடம் இந்த 2ஆம் வீடு. அடுத்தது, ஒருவன் எவ்வளவு லாபங்களை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய வீடு 11. பராக்கிரமம், லாபம், முன்னேற்றம், செயல்திறன், இந்த மாதிரியான அமைப்பு. ஒருத்தருடைய லாப நோக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற உயர்வை குறிக்கக்கூடிய வீடு 11. 11ஆம் இடங்கிறத பற்றி கேட்கவே வேணாம். இந்த வீட்டில் எந்த கிரகமும் பெரிய நெகட்டிவ் எதையும் செஞ்சிடாது. சிலர் சொல்லுவாங்க 11 பாதகஸ்தானமாக சரலக்கணங்களுக்கு வருமேன்னு. சரலக்கணங்கள் வலிமையானவைன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இந்த பாதகத்தையெல்லாம் அது ஊதி தள்ளிடும். 11ஆம் இடத்து பாதகத்தின் மூலமாக பெரும் பாதிப்புகளை ஏற்படக்கூடிய விதிகள் சரலக்கணங்களுக்கு கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இந்த பாதகஸ்தானத்தினால அதிக துன்பங்களை சந்திக்கக்கூடியவர் உபயலக்னக்காரங்க மட்டும்தான். 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடிய உபயலக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் பாதகங்கிற ஒன்று இருக்கவே இருக்கும். மற்றபடி ஸ்திர லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதி பூரா ஃப்ரெண்டு. ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவங்க உயிர் நண்பர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களும் பாதகத்திலேருந்து தப்பிச்சுக்குவாங்க. சரலக்கணங்கள் வலிமையானவை, அதனால் அவங்களும் பாதகத்திலேருந்து தப்பிச்சுக்குவாங்க. இந்த உபயலக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் 7ஆம் அதிபதி தரக்கூடிய பாதகம் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான பலனாக இருக்கும். அப்போ இந்த 11ஆம் இடங்கிறது லாப மேன்மையும் உங்கள் பராக்கிரமத்தையும் குறிப்பிடக்கூடியது. 2ஆம் இடங்கிற தனம், வாக்கு, குடும்பம். 11ஆம் இடங்கிறத பராக்கிரமம், லாபம். பொருள் வெற்றிக்கு இந்த 2 வீடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பொருளாதார வெற்றி இல்லாத மனிதர்களை யாரும் பெருசாக மதிக்கிறதே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் பேச்சு இந்த சமுதாயத்திலேயோ சபையிலேயோ எடுபடணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் வின்னராக இருந்தே ஆகணும். பொருளாதார வெற்றிக்கு இந்த 2 வீடுகளின் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக 9ஆம் வீடு பாக்கியம், அதிர்ஷ்டம். நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த 2ஐயும் 11ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். பிறப்பிலேயே வளர்ச்சி அடைவதற்கு தகுதியுடைய மனிதராக இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரா என்பதை தீர்மானிக்கும் அமைப்பு 9ஆம் இடத்துக்கு உண்டு. அதுதான் உங்கள் பாக்கியஸ்தானம். அப்போ இந்த 2, 11, 9 இந்த 3ம் வலுத்து நிற்கும் யோகவான்கள் எவர்களோ அவர்களே மகா தன யோகத்துக்கு சொந்தக்காரங்க. பெரும் தனம் சேர்க்கும் யோகியதைகள் இவங்களுக்கே உண்டு. சார், எனக்கு 2ஆம் இடம் வலுவாக இருக்குது, ஆனால் 9ஆம் இடம் பரவாயில்லாமல் இருக்குது, 11 ரொம்ப மோசம் சார், நான் ஓரளவுக்கு பொருளாதாரம் நிரம்பியவர். சார், எனக்கு 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9ஆம் இடம் வீக்காக இருக்குது, ஆனால் 2ஆம் இடமும் பரவாயில்லாமல் இருக்கா, நீங்களும் ஓரளவுக்கு தனத்துக்கு சொந்தக்காரர் தான். இந்த 3 அச்சும் சிறப்பாய் இணைந்தால்தான், சிறப்பு பெற்றால்தான் முழுமையான தன லாபத்திற்கு சொந்தக்காரராகி மகாதனம்னு சொல்லக்கூடிய பெரும் பொருளை உங்களால் ஈட்ட முடியும். அப்படி பெரும் பொருளை ஈட்டும் போது தான் உங்களால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் சேர்த்து வைக்க முடியும். அவன் 4 தலைமுறைக்கு சொத்துக்காரன் அப்படின்னு கேள்விப்படுறீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மகாதன யோகத்தின் சூட்சுமம் தான். 2ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைஞ்சிருக்கணும். 11ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைஞ்சிருக்கணும். 9ஆம் அதிபதி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரோட தொடர்பில் இருக்கணும். ஒன்று 2ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கணும், இல்லை 11ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கணும். அவரும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்.
இப்படி இருக்கப்படும் ஜாதகங்கள் நிச்சயம் ஒரு வெற்றிகரமான பொருளாதார தன்னிறைவு மிகுந்த மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக முன்னெடுத்து செல்லக்கூடும் தகுதி கொண்ட ஜாதகங்களாக இருக்கும். ஒரு மேச லக்ன ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் அதிபதி சுக்கிரனும் 11ஆம் அதிபதி சனியும் 9ஆம் அதிபதி குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக தனாதிபதி சுக்கிரன் 7லேயே ஆட்சியாக இருக்கார், 7லேயே ஆட்சி. லாபாதிபதி சனி 10ஆம் வீட்டில் ஆட்சி, 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி. பாக்கியாதிபதி குரு கடகத்தில் உச்சம். இந்த அமைப்பை பாருங்கள், 7ல் சுக்கிரன், 10ல் சனி, 4ல் குரு. கேந்திரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புலேயும் வந்துடுறாங்களா, 3 பேருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்களா. இது அங்கே கோடீஸ்வர ஜாதகம், மகாதன யோக ஜாதகம், மிக வலிமையான ஜாதகம். இந்த அமைப்புகளை கொடுக்கும். ஒரு ரிஷப லக்னத்துக்கு தனாதிபதியான புதன், லாபாதிபதியான குரு, பாக்கியாதிபதியான சனி, இவங்க தொடர்பில் வரணும். ஒரு மிதுன லக்னமாக தனாதிபதியான சந்திரன், லாபாதிபதியான செவ்வாய் மற்றும் பாக்கியாதிபதியான சனி தொடர்பில் வரணும். இவங்க ஒன்றுக்கொன்று கேந்திரமாக இருக்கலாம், ஒன்றுக்கொன்று திரிகோணமாக இருக்கலாம், 3 பேரும் இணைஞ்ச நிலையில் நட்பு நிலைக்கு குறையாமல் நல்ல வீடுகளில் இருக்கலாம். அந்த மாதிரியான கணக்கு தான் இதனுடைய அமைப்பு. ஒரு கடகலக்ன ஜாதகத்திற்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9ஆம் அதிபதியான குருவும் 2ஆம் அதிபதியான சூரியனும் தொடர்புக்குள்ளே வரணும். இது ஒரு உதாரணம் பாருங்கள். கடகலக்னம், சூரியனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல பவரில் இருக்காங்க. இதில் சூரியன் ஆட்சி, சுக்கிரனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இருந்துருவார். இந்த அமைப்பை மேசத்தில் இருந்தபடி குரு பார்க்குறார் அல்லது தனுசில் இருந்தபடி பார்க்குறார். இதுவும் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி. 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், 11ஆம் அதிபதி ஓகே, 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், மகாதனத்து யோகத்தை பெறும் தகுதி உள்ள ஜாதகம். ஒரு சிம்ம லக்னத்துக்கு புதனே தான் லாபாதிபதி தனாதிபதிங்கிறனால சிம்ம லக்ன ஜாதகம் இங்கே யாராக இருந்தாலும் சரி, புதன் வலுத்துட்டார்னா நீங்கள் தனாதிபதி தான், பொருளாதார வெற்றியாளர்கள் தான். இதில் எந்த டவுட்டும் வேணாம். புதன் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் இடம் கன்னியில் உச்ச வலிமையோடு இருந்தாலும் சரி, இந்த 3 நிலை சிம்மலக்கணக்காரங்களுக்கு கிடைச்சாலே ஓரளவு பொருளாதார வெற்றி கிடைச்சிரும். கூட செவ்வாய் பவராக இருந்துட்டார்னா போதும். இதில் செவ்வாயும் புதனும் தொடர்பு கொள்ளணுன்ற அவசியமே இல்லை. தனிச்சு செவ்வாய் பவரில் இருந்தாலுமே பெரும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகிதையை உங்களுக்கு கிடைச்சிடும். கன்னிகா லக்னக்காரங்களுக்கு சந்திரனும் சுக்கிரனும் மற்றும் சுக்கிரனே 2, 9ன்னு 2 வீட்டுக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணிவிடுவார். ஸோ சந்திரன் சுக்கிரன் இருவரும் வலுத்தா இவங்களும் பொருளாதார வெற்றிகளை பெற முடியும். பட் இந்த உபய லக்னங்களுடைய மிகப்பெரிய பலகீனம் என்னென்னா, இவர்கள் கிடைப்பதை தக்க வைத்து கொள்ளும் தகுதி குறைவானவர்கள். தங்களுக்கு கிடைக்கிறத அப்படியே காப்பாற்றி வச்சுக்கிறது இவங்களால கொஞ்சம் முடியாது. அதனால் எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் அதை லாக் பண்ணி வச்சிடணும். ஒரு பொருள் கிடைச்சா அதை லாக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கையை விட்டு போகிறதுக்கும் தயங்காது. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி செவ்வாய் ஆகிடுவார், லாபாதிபதி சூரியன் ஆகிடுவார். இவங்க 2 பேரும் நண்பர்கள். பாக்கியாதிபதி புதன். எப்போவுமே சூரியனும் புதனும் பக்கத்துலேயே சுற்றுறவங்க தான். ஸோ இது மிதுனத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, மேசத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் சூரியன் புதன் சேர்ந்திருந்தாலும் இவங்களுக்கு தன லாபத்துக்கு குறை இருக்காது. செவ்வாய் தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது பவரில் இருந்துட்டார்னா நல்லது. விருச்சிக லக்னத்துக்கு குருவே தனாதிபதி, புதன் லாபாதிபதி. அட்டமாதிபதி லாபாதிபதியாக வரக்கூடிய சூட்சுமம் கொண்ட லக்னம் விருச்சிகம். ரகசியமான வழிகளிலும் பல வழிகளில் லாபமும் பணமும் வர்ற லக்னமும் இதுதான். அப்புறம் பொது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவே இவங்களுக்கு தனாதிபதியாக வந்துடுறது பெரும் சிறப்பு. இந்த ஸ்திர லக்னங்கள் 2க்கும் இந்த அமைப்பு வரும். கும்பலக்னத்துக்கும் பொது தனாதிபதியான குருவே தனாதிபதியாக வருவார், இவங்களுக்கும் பொது தனாதிபதியான குருவே தனாதிபதியாக வருவார். அப்போ குரு நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், பாக்கியதையை தரக்கூடிய சந்திரன் நல்லா இருக்கணும். கடகத்தில் சந்திரனும் குருவும் இணைந்த நிலையில் 2 பேருமே ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு விருச்சிக லக்னக்கார், மிகப்பெரிய கோடீஸ்வரர், பரம்பரை சொத்துக்கு சொந்தக்காரர், எனக்கு தெரிஞ்சவர் தான். கடகத்தில் இருக்கும் குருவும் சந்திரன். குருச்சந்திர யோகம் நான் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் சூட்சமாக நான் இதையும் சொல்லி கொடுப்பேன். அவங்க 2 பேர் புதன் நட்சத்திரத்தில் இல்லாமல் சனி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா கதையே வேறு சார். அப்போ சூட்சுமங்கள் இங்கே ஒழிந்திருக்கும். லாபாதிபதி புதன், பல வழியில் பணம் வரும், பல வழியில் லாபம் வரும், பல வழியில் முன்னேற்றங்கள் வரும் அமைப்பு.
தனுர் லக்ன ஜாதகத்திற்கு தனாதிபதி சனி, லாபாதிபதி சுக்கிரன். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள். இவங்க ஏதாவது ஒரு வகையில் வலுப்பெற வேண்டியது அவசியம். பாக்கியாதிபதி சூரியன் சனியோடு தொடர்பு கொள்ளாமல் சுக்கிரனோடு மட்டும் தொடர்பு கொண்ட நிலையில் வலுவானான்னா சிறப்பாக, அல்லது பாக்கியதையை கொடுக்கக்கூடிய லெவலில் போய் அவர் வலுத்துட்டார்னாலே போதும். இது தனுசு லக்னத்திற்கு இந்த அமைப்பு சிறப்பாக வரும். லக்னத்தில் யாரும் இல்லை, 2ஆம் இடத்துல சனி ஆட்சி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 5ஆம் இடத்துல சூரியன் உச்சம். இந்த கணக்கு போட்டு பாருங்கள். திக்பலத்தோடு சுக்கிரன் உச்ச வலிமையும் பாக்கியாதிபதி உச்ச வலிமையும், சனி பகவான் 2ஆம் அதிபதியாகி ஆட்சி வலிமை பெற்று 3ஆம் பார்வையால் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருப்பார். கனெக்டிவிட்டியும் ஆகும். இது ஒரு மகாதன யோகம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் சனியும் 2ஆம் அதிபதியாக அவரே வந்துடுறாரு. லாபாதிபதியாக செவ்வாய், சனிக்கும் செவ்வாய்க்கு கொஞ்சம் ஆகாது. ஸோ இவர்கள் நேரடி தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நன்று. பாக்கியதையை தரக்கூடிய புதன் சனியோடு தொடர்பு கொண்டிருக்கும் நிலையில் இருவரில் ஒருவர் ஆட்சி வலுவோடு இருந்தாலே இவர்கள் ஓரளவு பொருளாதார வெற்றியை எளிதாக பெற்றுவிடும் தன்மை கொண்டதாக இருக்கும். கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதி ஒரே ஆள் தான், குரு. ஸோ அவர் நல்லா இருக்கணும். கும்பலக்கணம் பொருளாதாரத்தில் வெற்றி அடையணும்னா குரு கண்டிப்பாக நல்லா இருக்கணும், கெட்டு போயிருக்கக்கூடாது. அவர் லக்னத்தில் திக்பலமோ, 2ஆம் இடத்துல ஆட்சியோ, 6ஆம் இடத்துல உச்சமோ, அல்லது 11ஆம் இடத்துல மூலத்திரிகோணமோ ஏதோ ஒரு வலுவோடு இருக்கணும். இதில் 6ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் எதிரிகளுக்கும் தனம் போகத்தான் செய்யும், அதையும் மீறி தான் ஜெயிச்சாகும். பாக்கியதையை தரக்கூடிய சுக்கிரனும் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தொழிலதிபரோட ஜாதகது. கும்பலக்னம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், கடகத்தில் குரு ஆட்சி. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம். குரு சுக்கிரனை பார்த்துட்டு இருப்பார். கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்தி ஒரு 100 பேருக்கு மேலே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஜாதகம் கும்பலக்னம். மீனத்திற்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், லாபாதிபதி சனி. இவங்க 2 பேரும் கொஞ்சம் முரண்பாடான கிரகங்கள்ங்கிறனால இதில் பரிவர்த்தனை பெற்ற ஒரு கோடீஸ்வரர் இருக்கார். மீன லக்னம், பரிவர்த்தனை பெற்ற செவ்வாய் சனி. செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம், சனி வந்து 2ஆம் இடத்துல நீச்சம். சனி திசை வரும்போது ரொம்ப பதறினார். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இது பரிவர்த்தனை யோகம், மகாதன யோகம் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும். உங்கள் பாக்கியாதிபதியும் செவ்வாயே தான், அவர் வலுத்திருக்கார். அதுவும் லாபஸ்தானத்தில். டோன்ட் வரின்னு சொன்னேன், அதே தான் நடந்தது. சனி திசையில் தான் மேற்கொண்டு தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே போனேன். அப்போ யோகங்கள் இப்படி ஒழிஞ்சிருக்கும். இந்த 2, 11, 9ஆம் வீட்டை கவனியுங்கள் நண்பர்களே. உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு சிறப்பாக இருந்தால் நிச்சயம் தலைமுறை தாண்டிய சொத்துக்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.